உங்க போட்டோகிராஃபி பிசினஸை டெவலப் பண்ணணுமா? நீங்க ஃபங்க்ஷன்ல எடுக்கிற உங்க போட்டோஸ் உங்க போனுக்கே வரணுமா? அப்ப இமேஜை புக் பண்ணுங்க. போட்டோகிராஃபர்ஸ்க்குலாம் லைஃப் டைம் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த உள்கட்சி பிரச்சனைன்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதிமுகவோட செயல்பாடுகளை முடக்கிற அளவுக்கு உள்கட்சி பிரச்சனை இருக்காது. 66 எம்எல்ஏல 62 எம்எல்ஏ அவர் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. எல்லா மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களும் அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவரோட தலைமையை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெளியில் போனவர்களால் பெரிய அளவில் எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒன்றுபட்ட அதிமுக மீன் பண்ணுறது ஓபிஎஸும் சசிகலாம். அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பிஜேபியோட எதிர்ப்பில், மத்திய அரசு எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக. பிரிஞ்சவங்க சேரணுன்றதை பற்றி யாருமே பேசலை. சேர்க்கணும்னு வெளியில் முணுமுணுத்தவர்கள் கூட உள்ளுக்குள்ளே பேசலை. 6 பேர் சொன்னாங்க, தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம்லாம் சொன்னாங்கன்றது கூட அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான். பிளான்டடு அண்ட் அதிகாரப்பூர்வமற்ற தகவல். இப்போ இருக்க நிலைமையிலே அதிமுக இருந்ததுன்னா 4 முனை போட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக தலைமையில் இப்போ இருக்க அப்படியே கூட்டணி. அதிமுக இப்போ இருக்க அதிமுக சின்ன கட்சிகள், குட்டி கட்சிகள், தேமுதிக கூட. இன்னொரு பக்கம் பிஜேபியோட பாமக, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் சேர்றாங்க. 4வது அணியில் சீமான், 5வது அணியில் விஜய். இந்த மாதிரி வருதுன்னா திமுக கூட்டணி கண்டிப்பாக 200 சீட் அடிக்கும். டெல்லி மீடியா எப்படி மோடி மடியில் உட்காந்துருக்கோ, தமிழ்நாட்டு மீடியா ஸ்டாலின் மடியில் உட்காந்துருக்கு. மீடியா பலமே ஜீரோவாக வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளே இல்லாமல் அவங்க ஒரு 22% ஓட்டு வாங்குறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லன்னா அது பெரிய விஷயம். அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாது. அவர் பிரிஞ்சு போனவங்களை சேர்த்துக்க மறுக்கிறதுக்கு காரணம் ஒன்று, அவருடைய தலைமைக்கு ஆபத்து வரும்ன்றது, அதை நான் மறுக்கல. 2வது பிஜேபியை நோக்கி கட்சியை உந்தி தள்ளுவார்கள் அவங்க நம்புகிறாங்க. ஓபிஎஸ், சசிகலா, ஒரு டிடிவி எல்லாருமே ப்ரோ பிஜேபி லைன் எடுத்தவங்க, வெளிப்படையாக பிஜேபி லைன் பேசக்கூடியது. ஓபிஎஸ் உள்ளே சேர்க்கறதால தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வரும், பதவிக்கு ஆபத்து வரும்னு எடப்பாடி நினைப்பாருன்னா அது சரி தவறுன்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கெல்லாம் கிடையாது. அது கட்சியோட உள் விவகாரம். இங்கே 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி அழியணும்னு மோடி விரும்புகிறாரு, அமித்ஷா விரும்புகிறாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. குறிப்பாக கருணாநிதி, ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி வீக்கன் ஆயிருக்கு. அதிமுக வீக்கன் ஆயிருக்கு. திமுக இப்போதைக்கு பலமாக இருக்குது. அதனால் ஒரு திராவிட கட்சி அழிப்போம், ஒரு திராவிட கட்சியை ஒழிப்போம். அதற்கு நம்ம போய் இப்போ ஏடிஎம் கூட சேர்ந்து 10 சீட்டு 12 சீட்டு ஜெயிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. மாறாக எதிர்ப்பதன் மூலம் அதிமுக மேலும் பலவீனம் அடையும். அதனால் இன்னொரு தேர்தலில் திமுக ஜெயிச்சுட்டு போட்டோம். அதுக்கு அடுத்த இடத்துல திமுக பார்த்துக்கலாம். இப்பொழுதைக்கு 2 திராவிட கட்சிகளை ஒரு கட்சி அழிவது நல்லதுன்னு பிஜேபி நினைக்குது. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சிறிது நாட்களாகவே அதிமுகவுடைய அவசர செயற்குழு கூட்டம் கூட போகுது அப்படின்றது தான் மீடியாவில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போது அந்த செயற்குழு கூட்டம், அவசர செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ஒரு விஷயத்தில் நேற்று அந்த செயற்குழு கூட்டத்தில் நடந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடுமையான நெருக்கடின்னு கூட சொல்லலாம். தொடர் தோல்விகள், கட்சிக்குள்ளேயே தலைமைக்கு எதிரான குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கக்கூடிய கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்திருக்குது. பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கறதை பற்றி யாருமே பேசலை, அதிகாரப்பூர்வமாக பேசலை. அந்த 6 அமைச்சர்கள் சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடியை வலியுறுத்தினாங்கன்னா செய்தி வந்தது. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தெளிவாக எடப்பாடி தலைமையில் அந்த செயற்குழு தன்னுடைய கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கு. எடப்பாடி தலைமைக்கு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. பிஜேபியோட எதிர்ப்பில், மத்திய அரசு எதிர்ப்பில் தெளிவாக இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக. பிரிஞ்சவங்க சேரணுன்றதை பற்றி யாருமே பேசலை. சேர்க்கணும்னு வெளியில் முணுமுணுத்தவர்கள் கூட உள்ளுக்குள்ளே பேசலை. அந்த 6 பேர் சொன்னாங்க, தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம்லாம் சொன்னாங்கன்றது கூட அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான். பிளான்டடு அண்ட் அதிகாரப்பூர்வமற்ற தகவல். அந்த கோரிக்கைகள் நேற்று உள்ளே எழும்பவில்லை. ஸோ கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குன்றது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், தன்னுடைய பிஜேபி எதிர்ப்பில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மிக உறுதியாக இருக்கிறது. அந்த அளவில் அது மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வரும் நாட்களில் என்ன நடக்கும்? ஏன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. அடுத்த 21 மாதங்கள் இருக்கின்றன தேர்தல்களுக்கு. 1.25 வருஷம் இருக்குது. 1 day is a long period in politics. அதனால் என்ன நடக்குன்றதை நம்ம இப்போ அறுதிட்டு சொல்ல முடியாது.
இப்பொழுதைக்கு அதிமுக எடப்பாடி தலைமையில் வலுவாக இருக்கிறது. பிஜேபி எதிர்ப்பில் அதிமுக உறுதியாக இருக்கிறது. இவை ரெண்டுமே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். குறிப்பாக பிஜேபி எதிர்ப்பில் அதிமுக உறுதியாக இருப்பது என்பது பாராட்டத்தக்க, வரவேற்கத்தக்க விஷயம். லுக், அதிமுக யார் தலைமையில் இருக்குன்றது அந்த கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். எடப்பாடி தலைமையிலையா, ஓபிஎஸ் தலைமையிலையா, சசிகலா தலைமையிலையா, XYZ தலைமையிலையான்றது அந்த கட்சி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். பத்திரிகையாளர்களாக, அரசியல் பார்வையாளர்களாக, திருவாளர் பொதுஜனமாக நாம் கவலைப்பட வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கட்சி வலுவாக இருக்கா இல்லையா. ஏனெனில் வலுவான எதிர்க்கட்சி ஜனநாயகத்துக்கு மிகவும் நல்லது. ரெண்டாவது, பிஜேபி எதிர்ப்பில் அதிமுக உறுதியாக இருக்கா இல்லையா, இது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்பொழுது முதல் விஷயம் அவங்க கட்சியோட உள்விவகாரம், நம்ம அதை பற்றி பெருசாக பேச முடியாது. ஆனால் என்ன இருக்குன்றதை மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எடப்பாடி தலைமையில் தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது. நம்பர் 1. நாம் கவனிக்க வேண்டிய, பெருமைப்பட வேண்டிய, மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம், நிம்மதி அடைய வேண்டிய விஷயம், பிஜேபி எதிர்ப்பில் அதிமுக உறுதியாக இருக்கிறது. அவ்வளோதான். இதற்கு மேற்கொண்டு விஷயங்களை பற்றி நாம் பெருசாக பேச முடியாது. தேர்தல்கள் நெருங்கும் போது கட்டத்தில் வேண்டுமானால் நாம் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவங்க பிஜேபி எதிர்ப்பில் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க. அதாவது நமக்கு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணல அப்படின்ற விஷயத்த ரொம்ப முன்னிறுத்தி தெளிவாக கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்ட மூவுக்கு அந்த கட்சி தயாராகிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை தொடர்ந்து இந்த உள்கட்சி பிரச்சனையை மீண்டும் பேசி இதுதான் பெரிய விஷயமா அதிமுகக்குள்ளே தொடரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த உள்கட்சி பிரச்சனைன்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதிமுகவோட செயல்பாடுகளை முடக்கிற அளவுக்கு உள்கட்சி பிரச்சனை இருக்காது. ஏன்னா கட்சி வந்து 90% மேலே எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் தான் இருக்குது. 66 எம்எல்ஏல 62 எம்எல்ஏ அவர் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. எல்லா மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களும் அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவரோட தலைமையை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெளியில் போனவர்களால் பெரிய அளவில் எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதை நான் உறுதியாக நம்புகிறேன். டிடிவி தினகரன் வெளியில் போயிட்டார், அவர் தனி கட்சி. ஒன்றுபட்ட அதிமுகன்னு பேசுகிறவங்க கூட டிடிவியை பற்றி பேசுகிறது எனக்கு தெரியல. சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கணும், டிடிவியோட அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், எலெக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் சரத்பவார் கட்சிக்கு வந்த மாதிரி தேர்தல் கூட்டணி வச்சுக்கணுன்னு தான் பேசுகிறாங்களே ஒழிய டிடிவியை உள்ளே சேர்த்துக்கிறத பற்றி பேசலை. பெரும்பாலானவங்க பேசலை. ஒன்றுபட்ட அதிமுகன்னு மீன் பண்ணுறது ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவும். அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எடப்பாடி தன்னுடைய பொசிஷனை கன்சால்டேட் பண்ணிட்டார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லைன்றது திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டது. அவர் கூட போனவங்க அத்தனை பேருமே இன்றைக்கி வெளியில் வந்துட்டாங்க. எக்ஸப்ட் மனோஜ் பாண்டியன், வேறு யாருமே அவர் கூட இன்றைக்கி இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வைத்தியலிங்கெல்லாம் கூட ஒதுங்கி தான் நிற்கிறாங்க. கேபி இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புகழேந்தி போன்றவங்க இல்லாமல் வெளியில் வந்துட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன்லாம் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் வந்துட்டாங்க. எடப்பாடி பக்கம் இல்லைன்றது நியூஸ் கிடையாது, ஓபிஎஸ் விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்றது நியூஸ். எக்ஸப்ட் சிட்டிங் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் யாருமே வந்து ஓபிஎஸ் கூட இல்லை. இன்றைக்கி ஓபிஎஸ் கிட்டத்தட்ட தனிமரமாகத்தான் இருக்கிறார். இது நல்லது கெட்டதுன்றதை பற்றி கூட நான் போக விரும்பலை. எடப்பாடி கண்ட்ரோலில் தான் அதிமுகன்ற கட்சி இருக்குது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு 6 பேர் வந்து குரல் எழுப்பினாங்க, அவரை வந்து சட்டையை பிடிச்சி உழுக்குனாங்கன்னா சில செய்திகள் வந்தது. அந்த செய்திகள் வந்து நேரம் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அவர் மனைவியோட வீட்டுக்கு போய் ஸ்டாலின் துக்கம் விசாரிக்கிறப்போ அன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் வருது. அதுக்கு பிறகு அன்றைக்கி மத்தியானம் பேட்டிகள் கொடுக்குறாங்க. இரவு பூரா அஜெண்டா செட் ஆகுது, தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் நடக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த மறைபொருள் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நேற்றைய செயற்குழு கூட்டத்தை கூட வந்து நம்முடைய நண்பர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் கூட வந்து பெருசாக பூகம்பம் வெடிக்கும், கலகம் வெடிக்கும், நாங்கள்லாம் ஒன்றும் வெடிக்கலை. அதிமுகன்றது தெளிவாக எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பெரும்பாலான தொண்டர்களோட எண்ணம் வந்து பிஜேபி எதிர்ப்புன்னு தான் இருக்குது. அவங்க அதில் உறுதியாக தான் இருக்காங்க. எடப்பாடி ரொம்ப உறுதியாக நம்புகிறாரு. தமிழ்நாட்டில் 12% 14% இருக்க சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் நம்மை விட்டு போனதுக்கு காரணம் நம்ம பிஜேபியோட போனது. நம்ம தனியாக வந்துட்டோம்னா பார்லிமெண்ட்டில் தோற்று போகன்றது அவருக்கு நல்லா தெரியும். அசம்பிளியில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 5 ஆண்டுகளை முடிச்சுட்டு திமுக அரசு மக்களிடம் போகும்போது கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதில் நம்மளால் வெற்றி பெற முடியும் என்று அவர் நம்புகிறார். வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ நான் அதை குறித்து பேச விரும்பவில்லை. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சி 30% வாக்குகளுக்கு மேல் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி இன்றைக்கி அது எவ்வளோ குறைஞ்சிருந்தாலும் ஒரு 25-24% இருக்கும். அந்த கட்சி தன்னுடைய 24% 25% வச்சுக்கலாம் ரஃப்லி. அவர்கள் பிஜேபி எதிர்ப்பில் தெளிவாக உறுதியாக இருக்கிறார்கள் என்னும்பொழுது அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு இப்போ எடுத்திருக்க வியூகம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க சார். கிட்டத்தட்ட அந்த பிஜேபி எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஏடிஎம்கேக்கு அசம்பிளி எலெக்ஷன் சாதகமாக இருக்கும்னு நம்புறீங்க. அதை தொடர்ந்து மெகா கூட்டணின்னு மறுபடியும் அழுத்தமாக பேசுகிறாரு. ப்ரீவியஸ் எலெக்ஷன்ஸ்லேயுமே அந்த அழுத்தத்தையும் சொன்னார். நான் கண்டிப்பாக மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறது கட்சி பார்த்துக்கும் அப்படின்றாரு. இந்த இடத்துலையும் அப்படி பேசுகிறாரு. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுக்கு அது
அது வந்து இப்படி அவங்களுக்கான சாதகமாக அமையுமா சார் அந்த மெகா கூட்டணி அப்படின்றது? அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ திமுக கூட்டணி இப்படியே தொடரும் பட்சத்தில் அதிமுகவுக்கு நெருக்கடி தான், சந்தேகம் இல்லை. திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது 1-2 கட்சிகள் வெளியில் வரணும். அப்படி வரலன்னா இப்போ இருக்க கட்சிகளோட அதிமுகவோட வேறு சில கட்சிகள் சேரணும். இப்போ வந்து தேமுதிக மட்டும்தான் இருக்குது, மற்ற குட்டி கட்சிகள் இருக்குது. தேமுதிக வந்து வரக்கூடிய அடுத்த வருஷம் ராஜ்யசபா எலெக்ஷன் வருது, அதில் அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதில் சீட்டு கொடுக்கலனாலும் வெளியில் போவாங்க, கொடுத்தாலும் வெளியில் போவாங்க. ஏன்னா தேமுதிக மாதிரியான பெயர் சொல்லக்கூடிய ஒரே கட்சியாக தான், ஓட்டு பர்சன்டேஜ் 1% கீழே இருந்தால் கூட அவங்களும் வெளியில் போயிட்டாங்கன்னா, இப்போ இருக்க நிலைமையிலே அதிமுக இருந்ததுன்னா 4 முனை போட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக தலைமையில் இப்போ இருக்க அப்படியே கூட்டணி, அதிமுக இப்போ இருக்க அதிமுக, சின்ன கட்சிகள், குட்டி கட்சிகள் தேமுதிக கூட, இன்னொரு பக்கம் பிஜேபியோட பாமக, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் சேர்றாங்க. 4வது அணியில் சீமான், 5வது அணியில் விஜய், இந்த மாதிரி வருதுன்னா திமுக கூட்டணி கண்டிப்பாக 200 சீட் அடிக்கும். நிச்சயமாக வந்து 5 முனை போட்டி வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் செதறாமல் இருந்திருந்ததுன்னா திமுகவோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அதை பிளாக் பண்ணுறதுக்கு எடப்பாடி என்ன செய்ய போகிறாரு? அவர் பிரிஞ்சு போனவங்களை சேர்த்துக்க மறுக்கிறதுக்கு காரணம் ஒன்று, அவருடைய தலைமைக்கு ஆபத்து வருன்றது, அதை நான் மறுக்கல. 2வது வந்து பிஜேபியை நோக்கி கட்சியை உந்தி தள்ளுவார்கள் அவங்க நம்புகிறாங்க. இவங்க எல்லாம் சசிகலா, எடப்பாடி, இவங்க எல்லாருமே, ஓபிஎஸ், சசிகலா, ஒரு டிடிவி எல்லாருமே ப்ரோ பிஜேபி லைன் எடுத்தவங்க, வெளிப்படையாகவே பிஜேபி லைன் பேசக்கூடியவங்க. ஓபிஎஸ் வந்து ரொம்ப தெளிவாக மோடி ஆதரித்து பேசுகிறாரு, மேடையில் போய் உட்காந்துருக்காரு, வெங்கைய நாயுடு காலில் விழுறாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்தா அதிமுகவை பிஜேபி பக்கம் தள்ளிடுவாங்கன்னு அவர் பயப்படுறாரு சார். ஆனால் ஓபிஎஸ் வந்து அவர் இதுவாகவே சொல்கிறாரே சார். ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகணும்னா எனக்குள்ளே ஓடுறது வந்து அதிமுக ரத்தம் தான், நான் எந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்காக நான் எந்த முடிவு வேணாலும் நான் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லுவார். அவர் ரொம்ப மோசமாக ஒரு ப்ரோ பிஜேபி லைன் எடுக்கும்போது அவர் எப்படி கட்சியில் சேர்த்துப்பாங்க? ஒரு கட்சியில் வந்து உங்களுக்கு வந்து கட்சி தலைமைக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு அவர் பிஜேபியோட லைனுக்கு போன பிறகு அவர் அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கும் வரையில் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு வர வாய்ப்பில்லை, எழுதி வச்சுக்கோங்க. எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்கும் வரையில், பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடரும் வரையில் நிச்சயமாக ஓபிஎஸ் அதிமுகவில் வர முடியாது. அவர் சில தொகுதிகளில் வேணால் ஓட்டை உடைக்கலாமே ஒழிய அவரால் வந்து ஏடிஎம்கேவை கேப்சர் பண்ணவே முடியாது. கட்சி வந்து சாலிடாக எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. எடப்பாடி தன்னுடைய தலைமைக்கும் ஓபிஎஸ் உள்ளே சேர்த்த ஆபத்து வந்துடும் தான் அவர் நினைக்கிறார். ஒன்று பிஜேபி லைனு, இன்னொன்று தலைமை தனக்கு ஆபத்து வரும்னு அவர் நம்புகிறார். இது ரெண்டுலேயுமே நீங்கள் தப்பு ரைட்டு எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஓபிஎஸ் உள்ளே சேர்க்கறதால தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வரும், பதவிக்கு ஆபத்து வரும்னு எடப்பாடி நினைப்பார்னா அது சரி தவறுன்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கெல்லாம் கிடையாது. அது கட்சியோட உள் விவகாரம். அந்த கட்சியோட பாலிடிக்ஸை பற்றி தான் நானும் நீங்களும் கவலைப்பட முடியும். அந்த கட்சியோட பாலிடிக்ஸ்ன்றது என்ன? பல விஷயங்கள் அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்றதை பார்க்கணும். இப்போ நீட் விஷயத்தில் எதிர்க்கிறாங்க, மாநில அரசுக்கு நிதி உதவி கொடுக்காததை எதிர்க்கிறாங்க. இப்போ கூட நேற்றைக்கு போட்ட தீர்மானத்தில் கூட வந்து மத்திய அரசு கண்டிச்சுன்னு அவங்க தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்க. இதை வச்சு தான் நான் எடப்பாடி எடப்பட முடியும். ஓபிஎஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றதை வச்சு நான் எடப்பட முடியாது. அது சரி தப்புன்றது அந்த கட்சியோட உள் விவகாரம். ஆகவே நாம் பொதுமக்களாகிய நாம், திருவாளர் பொதுஜனமாகிய நாம் கவலைப்பட வேண்டியது, கவனிக்க வேண்டியது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் ஆன் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், ஆன் பாலிட்டிக்ஸ், எஸ்பெஷலி ஆன் பிஜேபி இஷ்யூ. இன்றைக்கி இந்தியாவையே படு நாசகாரமான பாதையில் தள்ளி கொண்டிருக்கக்கூடிய மோடி அவரோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்செல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வன்மம் நிறைந்ததாக இருக்குது நமக்கு தெரியுது. 1947 நடந்த பிரிவினை கால கலவரங்களை நினைவுபடுத்துங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்ற, இதை விட ஒரு மோசமான பிரதம மந்திரியை இந்திய வரலாறு பார்த்ததில்லை, ஏன் உலக வரலாறு கூட பார்த்ததில்லை. 70 ஆண்டுகளுக்கும் நடந்த இனப்படுகொலைகளை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை 2 தரப்பும், இந்துக்கள் முஸ்லீம்கள் 2 பேருமே கொல்லப்பட்டார்கள். அதை இன்றைக்கி நினைவுபடுத்துவது மூலமாக இஸ்லாமிய வெறுப்பை ஆழமாக மேலும் 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 மக்கள் மனதில் விதைக்கிறார் மோடி. ஹிட்லர் 1930களில் யூதர்களுக்கு எதிராக ஜெர்மானிய குழந்தைகள் மனதில் எப்படி வன்மத்தை விதைத்தாரோ, விஷத்தை பாய்ச்சினாரோ, கல்வியில் எந்த அளவுக்கு நாசகரமான கருத்துக்களை புகுத்தினாரோ, அதே காரியத்தை இன்றைக்கி நரேந்திர மோடி இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது மோடி எதிர்ப்பு என்ற ஒன்று தான் வந்து இன்றைக்கி பிரதானமான விஷயம், நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம். மற்றதெல்லாம் பின்னுக்கு தள்ளிடலாம். ஏனெனில் இதை நீங்கள் இப்பயே கிள்ளி எறியலைன்னா ஹிட்லரோட ஜெர்மனியில் நடந்தது மாதிரியான ஒரு இனப்படுகொலை இந்தியாவில் அரங்கேறும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக. ஆகவே இந்த இடத்துல மோடி எதிர்ப்பில் அவர் சுயநலம் சார்ந்தும் இருக்கலாம், சுயநலம் சாராமலும் இருக்கலாம், கொள்கை ரீதியாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். தன்னுடைய பிஜேபி எதிர்ப்பில் பிரதான அதிமுக உறுதியாக இருக்கும் வரையில் அந்த அதிமுகவைத்தான் ஆரோக்கியமான மக்கள் விரும்ப வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான அரசுன்றது தான் என்னுடைய கருத்து. ஓபிஎஸ் எடப்பாடி எப்படி உள்ளே வச்சு
அவரை ஓரங்கட்டுறாரு, அவரை வந்து மொத்தமாகவே பொலிட்டிக்கலாக காலி பண்ணுறாருன்றதெல்லாம் அதிமுகவோட உட்கட்சி விவகாரம். வலி அது எஞ்சும். அதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்றது தான் என்னுடைய பாயிண்ட். சார், இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது இவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது இவருனால் எடப்பாடி அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியுமா சார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவை வச்சு ஃபர்தர் அப்கமிங் எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியுமா? இது நல்ல கேள்வி. உங்கள் கேள்வியில் உள்ள பின்னால் தொக்கி நிற்கக்கூடிய அந்த அந்த சாராம்சத்தை, அந்த கருத்தை நான் மறுதளிக்கவில்லை. உங்கள் உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். ஒன்றுபட்ட அதிமுக இல்லை, பல இடங்களில் வந்து ஓட்டை உடைக்கிறார் ஓபிஎஸ், அவர் ஜெயிக்க முடியாது, ஆனால் எடப்பாடியோட வெற்றியை சிதைக்க முடியும்னா அது ஏடிஎம்கேக்கு பலவீனம் தானே, அப்புறம் எப்படி ஒரு ஆட்சியை கைப்பற்ற முடியும்னு கேட்குறீங்க. ரொம்ப நியாயமான கேள்வி, மறுதளிக்க முடியாத கேள்வி. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் ஓபிஎஸோட பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப ஷேம்லெஸ் பிஜேபி, ப்ரோ பிஜேபி பாலிடிக்ஸ். அந்த ப்ரோ பிஜேபி பாலிடிக்ஸ் எனக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலை இல்லை. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் மாதிரி நபர்களை உள்ளே சேர்த்து ப்ரோ பிஜேபி லைன் எடுத்தோம்னா நம்ம வெற்றி பெறுவது அறவே சாத்தியமற்றது. ஆனால் பிஜேபி இல்லைன்னா நம்மளால் ஓரளவு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம், ப்ராபபிலிட்டி தியரி தான் என்று அவர் நம்புகிறார் எடப்பாடி. சிறுபான்மையின மக்கள் 12லேருந்து 14% ஓட்டு நிரந்தரமாக அதிமுக விட்டு வெளியில் போனதுக்கு காரணம் பிஜேபி ஃபேக்டர் தான் எடப்பாடி நம்புகிறார். மோடின்ற கேரக்டர் டெல்லியில் ஆட்சியில் இருக்கும் வரையில் தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்கள் கண்டிப்பாக திமுக பக்கம்தான் இருப்பார்கள், பெரிய அளவில் வெளியேற மாட்டார்கள் என்பதுதான் பரவலான அரசியல் பார்வையாளர்களின் கருத்து. அது எடப்பாடிக்கும் இருக்கிறது. ஆனால் 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு போகும்போது, பிறகு எலெக்ஷன் போகும்போது பிஜேபி இல்லாமல் அதிமுக தலைமையில் ஒரு அணி இருந்ததுன்னா நிச்சயம் அந்த சிறுபான்மையின மக்கள் டெல்லியில் வந்து மோடிக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் அதிமுகவும் வாக்களிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு சாய்ஸ் நம்ம உருவாக்குறோம். அதனால் நம்ம வந்து கம் வாட்மே வி வில் நாட் ஹவ் எனிதிங் வித் பிஜேபி, என்ன வேணால் நடக்கட்டும், பிஜேபியோடு நாங்கள் சேர மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை உறுதியாக எடுப்பதன் மூலம் சிறுபான்மையின மக்கள் வாக்குகளிலும் கணிசமான வாக்குகளை திமுக மீது என்ன இருந்தாலும் 5 ஆண்டுகள் ஆட்சியை கழித்து தேர்தலுக்கு போகும்போது ஒரு 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 வெறுப்பு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த சிறுபான்மையின வாக்குகள் தங்களுக்கு வரும், தங்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியும்னு எடப்பாடி நம்புகிறார். நீங்கள் என்ன கேட்குறது, நீங்கள் நம்புறீங்களான்னு எனக்கு கேட்குறீங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். 5 முனை போட்டி வந்ததுன்னா டெஃபினட்டாக டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். ஆனால் இவங்களை உள்ளே சேர்க்கறதால இவர் ப்ரோ பிஜேபியை நோக்கி நகர்த்துனாங்கன்னா நமக்கு அது லாஸ்ன்னு எடப்பாடி நம்புகிறார். அவர் நம்பும்போது நம்ம தப்பு ரைட்டுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் கேள்வி நியாயமான கேள்வி. ஓபிஎஸ் போன்றவர்களை வெளியில் வச்சுட்டு டிடியோட அலையன்ஸ் வச்சுக்காமல் தமிழ்நாட்டிலேயே 5 முனை போட்டி வந்ததுன்னா அதிமுக வெற்றி பெறுவது கடினம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஐ அக்ரி வித் யூ டோட்டல். சார், எனக்கு இதே ஃபேக்டரில் இன்னொரு கொஸ்டினும் இருக்குது சார். ரீசெண்டாக நடந்த ஒரு மீட்டிங், அண்ணாமலை அமித்ஷா, அந்த மீட்டிங்கில் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லியும் ஒரு பேச்சு பெரிய அளவில் பேசப்படுது. அதில் குறிப்பாக அந்த மீட்டிங்கோட முக்கியமான அஜெண்டா, அண்ணாமலை கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னென்னா, ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்படணும், பிஜேபி 2வது இடத்துக்கு வரணும் அசம்பிளி எலெக்ஷனில் அப்படின்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லோக்சபா எலெக்ஷனில் நம்ம ஃபார்ம் பண்ண கூட்டணி, பிஜேபி தலைமை என்டிஏ கூட்டணி இருந்ததில் அதில் இன்னும் அதிகமான கட்சிகள் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க்கும் அண்ணாமலை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏடிஎம்கே, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏடிஎம்கே இதை எந்த அளவுக்கு எதிர்கொள்வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அந்த செய்தி கிட்டத்தட்ட உண்மையான செய்தி என்று தான் நான் நம்புகிறேன். தினமலரில் ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்த செய்தி, அசைன்மெண்ட், ஃப்ரண்ட் பேஜில் அசைன்மெண்ட், அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட்டு. தெலுங்கானாவில் எப்படி பிஆர்எஸ்ஸை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு காங்கிரஸ் பிஜேபி என்ற களம் விரிந்ததோ அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் அதிமுகவை கீழே தள்ளிட்டு பிஜேபி திமுக என்று விரிய வேண்டும், அதற்கான வேலைகளை செய்யுங்கள், அடுத்த தேர்தலில் வந்து பார்த்துக்கலான்னு அமித்ஷா சொன்னதாக வந்த செய்தி உண்மையாக இருக்கத்தான் வாய்ப்புகள் அதிகம் என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலையின் எண்ணமும் அதுதான். நீங்கள் 2021 சரியாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை சொன்ன கருத்து என்பது, இனிமேல் தமிழ்நாடு அரசியல் திமுக அதிமுக என்று இருக்காது, திமுக பிஜேபி, இட் வில் பி a டிஎம்கே வர்சஸ் பிஜேபி என்று தான் இருக்கும் என்று தான் அவர் தெரிவித்தார். இங்கே 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சி அழியணும்னு மோடி விரும்புகிறாரு, அமித்ஷா விரும்புகிறாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. குறிப்பாக கருணாநிதி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி வீக்கன் ஆகிருக்கு, அதிமுக வீக்கன் ஆகிடுச்சு, திமுக இப்போதைக்கு பலமாக இருக்குது. அதனால் ஒரு திராவிட கட்சியை அழிப்போம், ஒரு திராவிட கட்சியை ஒழிப்போம். அதற்கு நம்ம போய் இப்போ ஏடிஎம்கோட சேர்ந்து 10 சீட்டு 12 சீட்டு ஜெயிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக எதிர்ப்பதன் மூலம் அதிமுக மேலும் பலவீனம் அடையும். அதனால் இன்னொரு தேர்தலில் திமுக ஜெயிச்சுட்டு போட்டோம், அதுக்கு அடுத்த அரசில் திமுகவை பார்த்துக்கலாம். இப்பொழுதைக்கு 2 திராவிட கட்சிகளை ஒரு கட்சி அழிவது நல்லதுன்னு பிஜேபி நினைக்குது. அந்த கருத்தோட்டத்தின் அடிப்படையில் தான் அண்ணாமலையோட செயல்பாடுகள் இப்படியெல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றன. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
அதான் சார், அது ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணிடுவாங்களா? ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ணிடுவாங்களா நீங்கள் கேட்குறீங்க. இட்ஸ் டஃப் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கஷ்டப்பட்ட மாதிரி ஏடிஎம்கே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அசம்பிளி எலெக்ஷனில் இப்போ பிஜேபி 10 இடத்துல 3வது இடத்துக்கு 2வது இடத்துக்கு வந்தாங்க. 3வது இடம் 10 தொகுதியில் அதிமுக இழந்தது பிஜேபி கூட்டணியில். அந்த அளவுக்கு மோசமாக போவாது. பார்லிமெண்ட்டுன்னு வரும்போது பிஜேபி குத்திட்டு, ஏன்னா திமுக பிஜேபி எதிர்க்கிறதால, அசம்பிளின்னு வரும்போது திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தி யாரோ அவங்களுக்கு போடக்கூடிய நிலையில் தான் மக்கள் இருப்பாங்க. அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி, மோடியோட ஸ்ட்ராட்டஜி, பிஆர்எஸ் தள்ள மாதிரி இங்கே அதிமுகவை தள்ளிட்டு திமுக பிஜேபி என்ற களத்தை கொண்டு போகலாம் என்ற முயற்சி அவ்வளவு சுலபமாக வெற்றி பெறாது. அதிமுக வலுவுடன் தான் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இது என்ன சொல்ல போனீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் கூட்டணிகள். திமுகலேருந்து ஏதாவது ஒரு கட்சி வெளியேறி நாளைக்கு சீமானே கூட அதிமுக கூட்டணியில் போகலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துன்னா டஃப் ஃபைட் இருக்கும். அதனால் இதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கொள்வது கடினம் தான், யுவர் ரைட். பட் இது ஒன்றும் ஹேண்டில் பண்ணவே முடியாத விஷயம் கிடையாது சார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சார், இந்த அவசர செயல்குழு இதெல்லாமே தவிர்த்துட்டு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் ஏடிஎம்கே ஒரு எதிர்க்கட்சியை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நேற்று நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணாங்க. கரண்ட் பில் ரைஸ் ஆனதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. ரேஷன் பொருட்கள் சரியாக போகல, குழந்தைங்களுக்கு விலையில்லா சீருடைகள் சரியாக போகிறதில்ல, அப்புறம் இன்னும் நிறையா விஷயத்தையுமே அவங்க அட்ரஸ் பண்ணாங்க. ஆனால் இதை அந்தந்த நேரங்களில் கரெக்டாக அவங்க அட்ரஸ் பண்ணி ஒரு எதிர்க்கட்சியாக எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது இன்னும் அவங்க சூடு பிடிக்கணும். இன்னும் அவங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கு. எதிர்கட்சி வேலை பண்ணுறாங்க, இன்னும் ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, டெல்லியில் மோடி உட்காந்துருக்கிறதும், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறதும், தொடர்ந்து 3 எலெக்ஷனில் லோக்கல் பாடியோடு சேர்த்தா 4 எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சதும் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மீடியா பலமே இல்லாமல், எதிர்கட்சிகளே துணைக்கு இல்லாமல் தனியாக நின்று 22% ஓட்டு வாங்குறாங்கன்னா அது பெரிய விஷயம். அதிமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், திமுக கிட்ட ஊரில் இருக்க எல்லா கட்சியும் அங்கே இருக்குது. ஒட்டுமொத்த மீடியாவும் திமுக காலடியில் உக்காந்துருக்குது. ஒட்டுமொத்த மீடியாவும் திமுகவோட சேவகர்களாக, ரொம்ப கண்ணியமாக சொன்னால் தொண்டரடி பொடியாழ்வார்களாக தமிழ்நாட்டில் இருக்க 90% மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும், குறிப்பாக செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் திமுகவோட சேவகர்களாக, திமுக காலால் இட்ட கட்டளையை தலையால் தாங்கி நடக்கக்கூடிய, சிறமேற்கொண்டு செயல்படுத்தக்கூடிய கொத்தடிமைகளாக தமிழ்நாட்டு மீடியா மாறிவிட்டது. அங்கே கோடி மீடியானா இங்கேயும் கோடி மீடியானா மடியில் உட்காந்துருக்கு மீடியா. டெல்லி மீடியா எப்படி மோடி மடியில் உட்காந்துருக்கோ, தமிழ்நாட்டு மீடியா ஸ்டாலின் மடியில் உட்காந்துருக்கு. என்டையர் மீடியா திமுகவுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. திமுகவோட தொங்கு சதையாக இருக்குது தமிழ்நாட்டு மீடியா. இதில் மீடியா பலமே ஜீரோவாக வச்சுக்கிட்டு, கூட்டணி கட்சிகளே இல்லாமல் அவங்க ஒரு 22% ஓட்டு வாங்குறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லன்னா அது பெரிய விஷயம். அதிமுகவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. 5 வருஷம் பொறுத்து எலெக்ஷன் முடிச்சுட்டு போகும்போது அவங்க ஜெயிக்கலாம், தோக்கலாம், அதை பற்றி என்னால் அதை சொல்ல முடியாது இப்போ. ஆனால் ஒரு வலுவான போட்டி இருக்கும். எந்த அளவுக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியுன்றது தெரியல. ஆனால் திமுக ஒன்றும் வீழ்த்தப்பட முடியாத சக்தியெல்லாம் கிடையாது. இது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ வச்சு பிஜேபி எந்த அளவுக்கு ஆட்டம் போடுதுன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது போன வருடம் என்டிஏ கூட்டத்தில் வலது பக்கம் மோடி வலது பக்கம் உட்காந்துருந்த எடப்பாடி பழனிசாமி 20 நாளில் பால் மாறுறாரு, அப்படியே மாறுறாரு. அவர் வெளியில் திமுகவோட உறவு இல்லைன்னா நாளும் பொழுதும் ஒரு நாளைக்கு 300 தடவை இது நாடகம், பிஜேபியோட தான் அதிமுக போய் சேரணும் எல்லா ஊடகங்களும் பேசின எழுதின. ஆனால் கடைசியில் என்னாச்சு? போல உறுதியாக நின்னார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே போலன்னும் போது அசம்பிளி எலெக்ஷன் எப்படி போகிறாங்க? ஆக இது ஒரு டஃப் ஃபைட்டு தான். அவங்க எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, வெற்றி தோல்வியை யாருமே தீர்மானிக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட கூட்டணியுமே தோற்று போகலாம், சாதாரண கூட்டணி கூட ஜெயிக்கலாம். இன்றைக்கு அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அமலாக்கத்துறையை வைத்து வேட்டை நாயாக தன்னை எதிர்ப்பவர்களை மோடி வேட்டையாடிய பொழுது அதை பற்றி கவலைப்படாமல் பிஜேபியை எதிர்த்து தனியாக களம் கண்டவர் தான் எடப்பாடி. அதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட எந்த கூட்டணியுமே இல்லை, குட்டி கட்சிங்க தான் நிற்குது. மீடியா, என்டையர் மீடியா அதிமுக எதிராக வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்குது. இப்போ பாருங்கள், தினம் அதிமுக டாபிக் எடுத்து தான் பேசுவானுங்க. தொலைக்காட்சி விவாதங்களில் 7லேருந்து 9 அந்த விவாதங்களுக்கு ஒரு மக்கள் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல ஒரு பெரிய ரோல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 99% அதிமுக உள் விவகாரம், மோடி, ஆர்எஸ்எஸ், மதவாதம், புதிய கல்விக் கொள்கை இப்படி தான் இருக்க முடியும். இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது,
இந்த கவர்மெண்ட் மேலே 1000 குறைகள் இருக்குது, திமுக மேலே 1000 குற்றச்சாட்டு இருக்குது, திமுகவுக்குள்ள உட்கட்சி விவகாரம் நாறுது, அவங்களே அடிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு மேயருக்கு எதிராகவும் கவுன்சிலர்ஸ், திமுக மேயர்களுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்ஸ் வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், அண்ணா திமுகவோ ஊடகங்களோ வைக்காத ஊழல் குற்றச்சாட்டுகள் மீடியா பிக்கப் பண்ண மறுக்குது. ஆகவே இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்பொழுது அவருடைய பணி கடினமானது. அவர் தோக்கலாம், ஜெயிக்கலாம், பட் ஃபைட் பண்ணாங்களா இல்லையான்றது தான் முக்கியம். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் நீங்கள் பல விவாதங்களில் வந்து நீங்கள் இந்த இப்போ சொன்ன ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க. அதாவது டிஎம்கேவோட மீடியாஸ் எல்லாருமே ஒரு கொலாபரேஷன் இந்த மாதிரி ஒரு முறையில் வந்து பயணிக்கிறாங்க, தொங்கு சதையாக இருக்காங்கன்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு வந்து ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பல நேஷனல் மீடியாஸும் சரி, இங்கே இருக்க மீடியாஸோடையுமே நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போது டிஎம்கே வந்து எந்த அளவுக்கு பெரிய கட்சி, அதே அளவுக்கு அதிமுகவும் பெரிய கட்சி தான். இவங்ககிட்ட பலபலம்னா இவங்ககிட்டையும் பணபலம் இருக்குது. அதாவது ஆட்சி முறையிலையுமே இவங்கள விட டிஎம்கே விட ஏடிஎம்கே பல வருஷம் அதிகமாகவே ஆட்சியில் இருந்திருக்காங்க. பவர்ஃபுல்லான லீடர்ஸ் இங்கேயும் இருந்திருக்காங்க, இங்கேயும். அப்படி இருக்கும்போது எதனால் சார் அந்த மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏடிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல? அதாவது எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போதே மீடியா திமுக கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ விடுங்க, எடப்பாடி சிஎம்மாக இருக்கார், கவர்மெண்ட் அவர் கையில் இருக்குது, ஆனால் அவங்களால வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் திமுக கண்ட்ரோல் பண்ணது அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போதுனா அதை தடுத்துருக்கணும்ல, தடுக்கலை. எடப்பாடியை நிர்வாணமாக கார்ட்டூன் வரைஞ்சி ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு சென்னை ப்ரெஸ் கிளப்லேயே அந்த கார்ட்டூனை வைக்கிறார். எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது வைக்கிறார். பெரிய பிரச்சனையாச்சு அது. இன்றைக்கி ஸ்டாலினை பற்றி அப்படி செய்ய முடியுமா? நினச்சி கூட நீங்கள் பார்க்க முடியாது, கொளுத்திடுவாங்க இல்லையா? ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போதே திமுக கண்ட்ரோலில் இருந்த மீடியா திமுக கண்ட்ரோலை நம்ம சொல்லவே தேவையில்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், மீடியா மீது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டு மீடியா மீது சரியா தவறா? சரி. சுயமரியாதை உள்ள எந்த பத்திரிகையாளனும் அப்படி தான் சொல்லுவோம். என்னென்னா, இவங்க ஆரம்பத்துலேருந்தே அந்த கண்ட்ரோலை இழந்துட்டாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போதே எடப்பாடி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டார். இப்போ வந்து திமுக ஆளுங்கட்சி ஆனோம்னா இன்னமும் அந்த ஹோல்டு அதிகமாகிடுச்சு. இன்னொன்று, மீடியா ஆஃபீஸர்ஸில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மீடியா பலன்றது அதிகம். உங்களுக்கு வந்து அவங்க வந்து செய்ய வேண்டியதை செஞ்சு, கொடுக்க வேண்டியதை கொடுத்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. மீடியாவை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. சாம பேத தான தண்டம், இது ரொம்ப இழிவான ஒரு காரியம் தாங்க. 7லேருந்து 9 டிவி டிபேட் எடுத்து பாருங்கள். ஒரு 8 தொலைக்காட்சிகள் இருக்குது, மெயின் தொலைக்காட்சிகள், பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணக்கூடிய தொலைக்காட்சி. அதில் பார்த்தீங்கன்னா 99% அதிமுக உள்விவகாரம், ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மோடி, புதிய கல்விக் கொள்கை, இப்படி தான் இருக்குமே ஒழிய இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இங்கே ஆளக்கூடிய கட்சி இருக்குது, இங்கே 1000 ஓட்டம் இருக்குது. கள்ளக்குறிச்சி சாவை பற்றி அடுத்த நாள் தாங்க எடுக்கிறானுங்க. இதை விட வெக்கக்கேடு, பொன்முடியை கன்விக்ட் பண்ண அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஜட்ஜு கன்விக்ட் பண்ணிடுறாரு, பதவி போயிடுது. நேஷ்னல் மீடியா பூரா அன்றைக்கி பூரா அது டிபேட்டு, நைட்டெல்லாம் டிபேட். தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க கூட அதை எடுக்கலை. அடுத்த நாள் அவருக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்படுறது தான் எடுக்கணும். ஏன்னா கன்விக்டடான அடுத்த நிமிஷமாக இஸ் டிஸ்குவாலிஃபைடு. ஒரு பதவியில் இருக்கக்கூடிய மந்திரி ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படுறாருன்னா ஒரு செய்தின்ற முறையில் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது பேனர் நியூஸு, ஈவினிங் 7 மணிக்கு டிபேட் எடுக்க வேண்டிய விஷயம் 2 நாள் பொறுத்து எடுக்கிறாங்கன்னு. அதாவது வந்து இப்படி ஒரு ஷேம்லெஸ் மீடியா வந்து ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி பீரியடில் கூட இருந்தது கிடையாது. நீங்கள் கேட்குறீங்க இது ஏன்னு, இது ரொம்ப விரிவாக ஆராய வேண்டிய ஒரு கேள்வி. ஒன்று பணம், இன்னொன்று இவங்களுக்கு வந்து அங்கே மோடியையும் இப்போ பிடிக்கல, இங்கே ஸ்டாலினையும் பிடிக்கலன்னா யாராவது ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் 2 எதிரிகளை சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. மோடியை பகைச்சிக்கிட்டீங்க, நீ மீடியா ஹவுஸ் நடத்திடலாம், ஸ்டாலினை பகைச்சிட்டு நடத்த முடியாது. அதான் பிரச்சனை. நீ பகைக்கணும்னு அவசியமே இல்லை, செய்தியாக கொடு, ப்ரொஃபஷ்னலாக உன் வேலையை பாருன்னா. மோடி தப்பு பண்ணாலும் திட்டு, ஸ்டாலின் தப்பு பண்ணாலும் நீ விமர்சனம் பண்ணுங்க. இங்கே பண்ணாங்கன்னா அதை எடுக்கவே மாட்டாங்க. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா 1000 வியாகியானம் கொடுப்பானுங்க. நீ சூத்ரன், உனக்கு பார்ப்பனிய புத்தி வந்துடுச்சு, உனக்கு வந்து சமூக நீதியில் அக்கறை இல்லை, திமுக விமர்சனம் பண்ணினாலே நீ வந்து பார்ப்பன அடி வருடி சங்கி, அதிமுக கைக்கூலி, பிஜேபி கைக்கூலி, மோடி கைக்கூலி, இப்படி தான் பேசுவானுங்க. எப்படிங்க டெல்லியில் வந்து நேஷ்னல் மீடியா எப்படி வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆட்சி இழந்த காங்கிரஸை போட்டு குத்துயிரும் கொலையுருமா ஆக்கி கொதறுதோ, எதிர்கட்சிகளை கொதறுதோ, மோடிக்கு எப்படி க்ளீன் சிட்டு கொடுத்து இருக்குதோ, இதே மாதிரி அத்திப்பு தமாதி அங்கேயும் பிஜேபிக்கு எதிராக டிபேட் நடக்கும்போது ஆங்கரும் வந்து பிஜேபியோட சேர்ந்துப்பார். இங்கே என்ன நடக்குது டிபேட்டில்? டெல்லி டிபேட்லலாம் இன்றைக்கி என்ன நடக்குது தெரியும் இல்லையா? 5:1 5 இதே மாதிரி 5 கெஸ்ட்டு, ஒரு ஆங்கரு, 3 பேர் வந்து ப்ரோ பிஜேபியாக இருப்பான், 2 பேர் ஆன்டி பிஜேபியாக இருப்பான். இந்த 2 பேர் வந்து சாதாரணமாக டமி பீஸாக தான் போடுவாங்க. பிஜேபியில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் இதில் டமி பீஸ் ஆன்டி பிஜேபியில்.
ஒருவேளை சம்டைம்ஸ் அது நடக்காது, சம்டைம்ஸ் வேறு நடக்கும். இந்த ஆன்டி பிஜேபி பேசுகிறவங்க நல்லா பேசி ப்ரோ பிஜேபி பேசுகிறவங்கள மடக்கி ஸ்கோர் பண்ணிடுறாங்கன்னா ஆங்கர் வந்து ப்ரோ பிஜேபி லைனோட சேர்ந்துப்பார். தட் இஸ் 3+2ன்றது அப்போ 4+2 ஆகிடும். அதே தான் தமிழ்நாட்டு ஊடகங்களில் நடக்குது. திமுகவுக்கு எதிராக நல்லா பேசுகிறவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே அவங்களுக்கு நல்லா பேசுகிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அவங்கள பேச விடாமல் வந்து திமுக சார்பிலையும் திமுகலேருந்தும் வரக்கூடியவர்கள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை குறுக்கிடுவாங்க. ஆங்கரும் குறுக்கிடுவார். சம்டைம்ஸ் ஆங்கர் குறுக்கிடலைன்னா இவங்க குறுக்கிடுவாங்க. யார்? திமுக ஆதரவாளர்கள் குறுக்கிட்டு பேசுவாங்க. அது வேலைக்கு ஆகலைன்னா ஆங்கரே குறுக்கிடுவார். இது அத்தனையும் மீறி டிஎம்கே லைன்லேருந்து வரக்கூடிய ஒருத்தர் வந்து பாயிண்ட்ஸில் தனிநபர் தாக்குதல் இல்லை, தரவுகளோடு ஆன் இஷ்யூஸ் வந்து டிஎம்கே முகத்திரியை கிழிக்கிறாரு, திமுக செய்தி தொடர்பாளர் திண்டாடுறாரு, தடுமாறுறாரு, அவங்க தொங்கு சதையாக வந்த திமுக சொம்புகளாலையும் வந்து அதை வந்து அந்த கேள்விகளை டிஎம்கே பேசுகிறவரோட கேள்விகளை எதிர்கொள்ள முடியலன்னா ஆங்கர் வந்து திமுக சார்பில் களத்தில் இறங்கிடுவார். ஆங்கரே இறங்கிடுவார், டைரெக்டாக பேச ஆரம்பிச்சுவார் ஆங்கரை. இதெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி நடக்குதுன்றீங்க. அது ரொம்ப ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். பணம் ஒரு முக்கியமான விஷயம். 100% பணம் ஒரு முக்கியமான ஆடு. தனிப்பட்ட முறையில் பணம், சேனல்ஸு கொடுக்குற பணம் மட்டும் இல்லை, அது ஆட்ஸு. அதை தாண்டி இதில் வந்து நம்ம பிரிண்ட்டை பற்றி பேசலை, அது வேறு, அது பெரிய அளவில் அது பேச தேவையில்லை. செய்தி தொலைக்காட்சிகள் தான் மெயின். ஏன்னா 90% பீப்புள் வந்து டிஜிட்டலில் தான் கன்சியூம் பண்ணுறாங்க நியூஸை. ஸோ ஒரு டிபேட்டில் வந்து திமுக தரப்பில் வந்திருக்கக்கூடிய 3, எதிர் தரப்பில் 2, இந்த 2 சோபிச்சிடுச்சு, 3 வந்து திணறுதுன்னா ஆங்கர் 3ஓட சேர்ந்துக்கணும். அவரும் வந்து இப்போ ப்ரோ பிஜேபி பேசுகிறவங்கள, ஆன் இஷ்யூஸ் பேசுகிறவங்கள, கருத்தியல் ரீதியாக ஸ்கோர் பண்ணுறவங்கள அடிப்பார் அவரும் போட்டு. இதுக்கு என்ன காரணம்? மீடியா ஏன் இவ்வளோ கேவலமாக போச்சுன்னா, மீடியா ஓனர்ஸை திமுக வளைச்சிருக்கு. 2வது வந்து ஆங்கர்ஸை, ரிப்போர்ட்டர்ஸை வளைச்சிருக்கு. செய்தி கட்டுரை ஆசிரியர்களை நியூஸ் எடிட்டர்ஸை வளைச்சிருக்கு. 3வது வந்து அதிமுக பலவீனமாக இருக்கிறது இவங்களுக்கு லாபமாக போயிடுச்சு. அதாவது ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது தொலைக்காட்சி சேனல்கள், திமுகவோட ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு முக்கியமான தொலைக்காட்சி 1 மாதத்துக்கு முன்னால் அவங்க ஒரு செய்தி போடுறாங்க காலையில் 10:30 மணிக்கு. ஒரு கஞ்சா போதையில் ஒரு இளைஞன் வந்து கத்தி எடுத்துருக்குன்னு மிரட்டுறான் வட சென்னையில். ஜனங்கள்லாம் செதறி போடுறாங்க. இதுதான் நியூஸு. அவங்க போடுறாங்க, ஸ்க்ரால் போடுறாங்க, பிரேக்கிங் நியூஸ் 5 நிமிஷம் போட்டு எடுத்துடுறாங்க. வட சென்னையில் கஞ்சா போதையில் வாலிபர் அட்டகாசம், பட்டாக்கத்தியுடன் தெரிந்தவரை மடக்கி பிடித்தது போலீஸ். இதுதான் நியூஸ். என்ன பண்ணுறானுங்க, ஃபோன் வர வேண்டிய இடத்துலேருந்து வருது அந்த தொலைக்காட்சிக்கு. கஞ்சா போதைன்றது குடி போதையில் இளைஞர் அட்டகாசம்னு போடுன்றான். உண்மையிலே அவங்க போனது கஞ்சா போதை. இவங்களும் மாற்றுறானுங்க. கம்ப்ளீட்லி வந்து மீடியா வந்து திமுக கண்ட்ரோலில் இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இது ரொம்ப ஆபத்தான, ரொம்ப ஆபத்தான, மிகவும் ஆபத்தான போக்கு. டெல்லியில் கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு மோடியா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க, மீடியா ஃப்ரீயாக இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லை. சார் ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி ராம்.